5 பாயிண்ட். ஒன்று, நிர்பந்தம்னு அதிமுக சொல்கிற குமுறல். திரு தங்க வரதராஜன் வந்து ஒரு மணிமணியாக 4 கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, மக்கள் எண்ணத்தோட பிரதிபலிப்பு, இது ஒரு இதயபூர்வமான கூட்டணி. தேர்டு, திமுக ஆட்சி அகற்றுவது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பிரதானமானது, அதனால 2 கட்சியும் சேர்ந்திருக்கு. ஃபோர்த், திமுக தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு பயப்படுறாங்க, அதனால அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப வேதனையா இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்றாரு. ஆனால் அதிமுக தொண்டர்கள் கூட்டத்தில் நடந்த பேச்சு வேதனைப்படுறது, வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து இயற்கையான ஒன்று தான், கட்சி கூட்டத்தில் பேசுறது இயற்கையான ஒன்று தான்ற ஒரு கோணத்தையும் சொல்றாரு. கூட்டணி என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம் தான் குணா. பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு. பொதுவான சொப்பனம் என்பது ஒரு ஆளுங்கட்சியை அகற்றுவது. அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான். அப்போ ஒரு இயங்கு சக்தி வரும், ஒரு இயக்கு சக்தி வரும். இயங்கு சக்தி எதுன்னா அது அது சித்தாந்தம் தான். அந்த கட்சி வந்து வழி வழியாக எப்படி வந்ததோ, இப்போ அதிமுகனா எம்ஜிஆர் வழி, ஜெயலலிதா வழி, இதுதான். இயக்கு சக்தி வெளியிலேருந்து வர்ற நிர்பந்தங்கள், அது பாரதிய ஜனதாவின் இயக்கு சக்தியாக இருக்கலாம், இல்லை வேறு வகையான நிர்பந்தங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டதான்னா நான் அப்படி நினைக்கல. தூக்கத்தை தொலைத்து விட்டதாக நினைக்கல. என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சில அரசியல் பாரம்பரியங்கள் இருக்கின்றன. அந்த பாரம்பரியங்களின் அடிப்படை தான் தமிழ்நாட்டோட தேர்தல் வெற்றி தோல்வி அடங்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டீங்க, 99 கலைஞர் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும் போது பெரிய அளவுக்கு நாங்கள் விமர்சனம் செய்தோம். அது 2001 சட்டமன்ற தேர்தல், அதே கூட்டணி தொடர்ந்த போது சிதம்பரம் அவர்களே வந்து பாரதிய ஜனதா மேடையில பிரச்சாரம் மேற்கொள்ள அவர் மறுத்தார். கூட்டணிக்குள் கூட்டணி, அவர் திமுக மேடையில மட்டும்தான் பிரச்சாரம் செய்தார். என்ன காரணம்னா, பல நேரங்களில் நம்மளோட சித்தாந்தங்களின் அடிப்படையில் இது மாதிரியான தீவிரமான வலதுசாரி கருத்துக்களை நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டோட அமைதி பாதிக்கப்படும். இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாரும் பார்க்கிற விஷயம்தான். எனவே திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டதாக நான் நினைக்கல. இந்த கூட்டணி இன்னமும் வலுப்பெற வேண்டும்னா 1 வருஷம் டைம் இருக்கு. 1 வருஷம் டைம்ல வலு பெறலாம், வலு இழக்கலாம். காரணம், இதே மாதிரியான பல்வேறு கூட்டங்கள் நடக்கும். பல்வேறு கூட்டங்களில் பல்வேறு குமுறல்களை நம்ம பார்க்கலாம். இது போக எல்லா தலைவர்களுக்கும் அவரவர்கள் ஓட்டு கணக்கு இருக்கு. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் ஓட்டு கணக்கு சொன்னார், மிகவும் சரி. அவர் தேர்தலை தொடங்கும் போதே 40,000 ஓட்டு மைனஸ்ல தான் நான் தொடங்கி ஆகணும். ஆனால் இந்த திமுக வந்து தொடங்கும் போதே வந்து 40,000 ஓட்டு பிளஸ்ல தொடங்குதுன்னு இப்போ சமீபத்தில் தான் சொன்னார். ஆனால் அதற்காக வந்து அதிமுகவை விட்டு வெளியே வந்து விடுவாருன்னா வரமாட்டார். ஏன்னா அவரே அதுக்கு விளக்கம் சொல்றாரு. நாங்கள் எங்கள் அப்பா காலத்துல இருந்து வந்து அதிமுக தான் இருக்கிறோங்கிற விளக்கம் சொல்றாரு. அப்போ அதிமுகவில் இன்று கேட்கிற எதிர்குரல்கள் அதிமுகவை பிளக்கும் அளவுக்கு போகாது. அதுல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறது. கூட்டணி அதிமுகவை பிளக்கும் அப்படின்ற இடத்துக்குள்ள நாம வரல. அப்படி எந்த தலைவரும் வெளிப்படையாக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் பெரிய போர்க்கொடி ஒன்றை எழுதி வந்து சொல்லலை. ஆனா வெளிப்படையா இதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசக்கூடிய இடத்துக்கும் முன்னணி தலைவர்கள் யாரும் வரல. இது இதயபூர்வமான கூட்டணினோ ஒரு சாணக்கியத்தனத்தில் நான் ஒரே கல்லில் 4 மாங்காய் அடிச்சிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு இந்தியாவுக்கே ஒரு திருப்பு முனையான கூட்டணியை இதை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் குதூகலம் அடைஞ்சதா தெரியல. வெளிப்படையாக நிர்பந்தத்தினால சேர்ந்துட்டோம், ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு நிர்வாகிகள் பேசுகிறாங்க. ஆனால் ஏடிஎம்கே தலைமை இந்த கூட்டணியை தொண்டர்கள் மேல திணிக்குதா, வேற வழி இல்லையா? ஏன் அந்த உணர்வு தொண்டர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் வருது? தமிழ்நாட்டு கூட்டணிகளை நான் பார்த்த அந்த 40 வருடத்துல 4 வகையாக தான் நான் எப்போதுமே பார்க்கிறேன். நேச்சுரல் அலையன்ஸுங்கிறது இன்றைக்கு இல்லவே இல்லை, அதை மறந்துடலாம். ரெயின்போ அலையன்ஸ் எப்போதுமே இருக்கிறது. வானவில் கூட்டணி அண்ணா காலத்தில் வெற்றிகரமாக இருந்தது தான். மற்றபடி ஒரு வெயில் அலையன்ஸ் தான் உண்டு. அதாவது ஒரு முக்காடு கூட்டணி, மறைமுகமாக வந்து முதல்ல வந்து கூட்டணி ஏற்பாடுகள் நடக்கும். அதுக்கு பிறகு அது ஒரு ரேக்டாக் அலையன்ஸாக மாறும், ஒரு கதம்ப கூட்டணியாக மாறும். ஆக நேச்சுரல் அலையன்ஸ், ரெயின்போ அலையன்ஸ், ரேக்டாக் அலையன்ஸ், வெயில் அலையன்ஸ், இந்த 4 வகை தான். இதுல வெயில் அலையன்ஸ் வழக்கமா வர்றது தாங்க, நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாம். இப்போ 80 வந்து கலைஞர் அவர்கள், 79 நான் அட்டன் பண்ண முதல் கூட்டம் வந்து திராவிட சக்திகள் ஒன்னா இணையணுங்கிற முயற்சி தான். திமுக அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும்னு கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல பேசினாங்க. அப்படிதான் இணையும் போல இருக்குன்னு நாங்களாம் நினைத்தோம். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு 80 திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வரும்போது, அது வரைக்கும் வந்து இந்திரா காங்கிரஸ் எதிர்த்தவங்க தானே, இந்திரா காந்திக்கு கருப்பொடி காட்டினது, கொலை முயற்சி வழக்கு நடந்தது, இதெல்லாமே பேசப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் இது மாதிரியான நிபந்தனைகள் தான், அதாவது கூட்டணி 117க்கு 117 இந்த மாதிரியான நிபந்தனைகள் காரணமாகத்தான் அது தோல்வி அடைந்தது. காரணம், தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி
என்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இதுவரைக்கும் நம்ம செய்யலை. அதுக்கு ஒரு பொதுவான எதிர்ப்பு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் 96 சீட் எடுக்கும்போது கூட அந்த கூட்டணி அரசு நிர்பந்தத்துக்கு அவர் ஒத்துக்கிடலை. அப்ப அதிமுக அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகிறதுங்கிறதுல குழப்பம் தான் இருக்கு. எதை நோக்கி போகிறதுனே உண்மையிலே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி, மிகவும் சரியாக சொன்ன மாதிரி, அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை மேடையில் வைத்துக் கொண்டே தான் இவ்வளவும் பேசினாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு எப்போ நம்ம சொல்றோமோ அப்ப அது குறைந்தபட்ச செயல் திட்டம். அப்படி என்றால் அது கூட்டணி அரசு, அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப எது காமன் மினிமம் ப்ரோக்ராமா தமிழ்நாட்டில் இருக்கும்? நீட் விலக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சேர்ப்பீங்களா? அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு மக்களை சந்திச்சு நான் அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்ற போறோம் அப்படின்ற இடத்துல இன்றைக்கு அதிமுக இல்ல. தேர்தல் கூட்டணி போடுகிற போதே சீட்டு ஒப்பந்தம் போடுறது மாதிரியே காமன் மினிமம் ப்ரோக்ராமையும் கொடுத்து அதன் அடிப்படையில் பிஜேபியோட அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அவங்க ஆட்சி செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சிகள் அந்த ஆட்சி நடக்கும். அப்படித்தானே இதுக்கு மீனிங்? காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கணும்ல. இப்போ ஐயநாதன் எவ்வளவு தேர்தலை பார்த்து வருது, அவருக்கு இது நன்றாகவே தெரியும். அப்போ மினிமம் தமிழ்நாட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறதுக்கு நமக்கே தெரிந்த விஷயங்கள் தானே எல்லாமே. இதெல்லாம் தமிழ்நாட்டோட ரிக்குவயர்மெண்ட் ஆச்சே. அப்போ இதுல பல விஷயங்கள் அதிமுக இயல்பாகவே ஒரே அணியில தான் இருந்தது. அவங்க சர்வகட்சி கூட்டங்களில் ஒரே நிலைப்பாடை தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபி நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறுபட்டது. அப்ப சித்தாந்த ரீதியாக டோட்டலா டிஃபரெண்ட். இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜெயலலிதா எடுத்தாங்க, 98ல எடுத்தாங்க. எடுத்தப்ப என்ன, அந்த கூட்டம் நானும் அட்டன் பண்ண கூட்டம் தாங்க. பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்லாம் சொன்னோம். ஆனா அவங்க ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான நிர்பந்தம் எதுவாக இருந்ததுன்னா, மக்களவை தேர்தல் அதிகப்படியான இடங்களை கைப்பற்ற வேண்டும் நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. அப்ப 98, 99 அந்த கூட்டணி முடிந்தது. 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபி கூட்டணி பெரிய அளவுக்கு திமுக, அது பொற்கால ஆட்சிங்க. 99, 2001 ஆட்சி நான் திமுக ஆட்சி காலத்திலே ரொம்ப சிறந்த ஆட்சி காலமாக நான் ஒரு பத்திரிகையாளராக எஸ்டிமேட் போட்ட ஆட்சி காலம். ஆனால் அது எடுபடாததுக்கு முக்கிய காரணம்னு நான் நினைத்தது அந்த பிஜேபி கூட்டணி தான். இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாறு என்று பார்த்தால், தேசிய கட்சிகள் இனி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கான வெற்றியை கூட்டணிக்கு தேடித்தர முடியுமாங்கிறது சந்தேகம். அப்போ கேசிபி சொல்ற மாதிரி ஊறுகாய் மாதிரி பயன்படுத்திக்கிடலாம். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு வங்கி ஆங்காங்கே இருக்கிறது, 3000 4000 இருக்கு. ஊறுகாயா பயன்படுத்திக்கலாம் நீங்க நினைக்கலாம். பயன்படுற இடத்துல இருக்கிற ஊறுகாய் என்ன நினைக்குதுன்றதானே முக்கியம். ஊறுகாய் எதுவாக இருந்தாலும் அதை ஊற வைத்து பயன்படுத்த வேண்டியது நம்ம கடமை, வேற வழி இல்லை. என்ன காரணம்னா இங்க இருக்கிற மனநிலை தான் அதுக்கு காரணம். ஊறுகாய் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம ஊறுகாயத்தானே பாக்குறோம், வேற வழி இல்லையே. இந்த அரசியல் ஜாடியில ஊர்ன காய் எது அப்படி பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.